நம்ம அவங்கள அணுகும் பொழுது பராசக்திக்கு நாங்க வந்து முன்னுரிமை குடுக்க போறோம். மீன்ஸ் ஜனநாயகம்லாம் எல்லாருமே சொல்றாங்க. அவருடைய கடைசி படம் நாங்க கண்டிப்பா அத தான் போட போறோம்ன்னு சொன்னவங்க கூட, பராசக்தி பக்கம் திரும்புறதுக்கு என்ன காரணம்? ஏதோ டெர்ம்ஸ் அப்டின்றாங்க. என்ன அடிப்படையில அதாவது ரொம்ப ஜனநாயகன தெளிவா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பத்தி பேசிட்டு இருக்காரு. 80-20ங்கிறாங்க. 80% அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், 20% தியேட்டர் ஓனர்ஸ். ஜனநாயகன். ஜனநாயகம். ஓகே. தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதுல எங்களுக்கு டாக்ஸ் போயிருச்சு, கரண்ட் பில் போயிருச்சு, மெயின்டனன்ஸ் போயிருச்சு, சம்பளம்லாம் போன பிறகு எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரூ. 34 என்னமோ கணக்கு சொல்றாரு. ரூ. 190க்கு விக்கிற டிக்கெட்ல எங்களுக்கு வெறும் ரூ. 34 தான். ரூ. 34 வச்சு நான் தியேட்டர் வாடகை குடுக்கணும், ம். கரண்ட் பில் கட்டணும், சம்பளம் குடுக்கணும், மெயின்டனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்ப எங்களுக்கு இந்த ரேஷியோல எங்க ஏத்தி குடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30-70 ஆக்குங்க ம். அப்படின்னு கேட்குறாங்க. இது கேரளாவில் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து ஏன்னா பெரிய படங்கள் வரப்போ தான் நாங்கள் கேட்க முடியும். ம். பெரிய அளவில் நாங்கள் கலெக்ஷன் எடுக்க முடியும். மற்ற நாள்லாம் சும்மா தான் கிடக்கு தேட்டரு. ஒரு பெரிய படங்கள் வரப்போ இந்த 10 நாள் 20 நாள் தான் கொஞ்சம் ஜெகஜோதியாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய டிமாண்டாக இருக்குது. சரி. அதுக்கு பராசக்தி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வந்துட்டாங்க. ஓகே 25 கொடுக்குறோம். அவங்க 20லே நிற்கிறாங்க அப்படிங்கும்போது இதுக்கு யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? பணம் வர்றதுக்கு நாங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு தேட்டரை கட்டி வச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இல்ல வேணும்னே திரையில ஸ்கிரீனிங் குடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்றது உண்மை. ஏன்னா பல தியேட்டர்ல இருந்து அபிஷியலாவே போட்டாங்க. எங்களுக்கும் போட ஆசை தான். அந்த டெர்ம்ஸ் சிங்கிள் போய்கிட்டு இருக்கு. இதுதான் டேர்ம்ஸ். ஓகே. இது தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ் நடக்கக்கூடிய பிரச்சனை. சரி. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா கேரளாவில் அப்படி இருக்கு. கேரளாவில் 60-40 வரைக்கும் கொடுக்குறாங்கன்றாரு. ஓகே. 60% டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர்ஸ்க்கு, 40% தியேட்டர் ஓனர்ஸ்க்கு. 60-40 வந்து தியேட்டர்ல நீங்க அந்த வரைக்கும் போகுது. அப்படிங்கும் போது எங்களுக்கு அது கூட வேணாம். எங்களுக்கு 25 தான் கேட்குறோம். எங்களுக்கு 80-20 கொடுக்குறாங்க. 75-25 கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னமோ அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பல கோடி ரூபா போட்டு படத்தை வாங்கியிருக்கிறோம். இதுக்கு எல்லாம் எங்க போய் நிக்குதுன்னா 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு போய் நிக்குது. ஓகே. இன்னைக்கு ஒரு விஜய் ரசிகரே ஒருத்தர் போட்டிருக்காரு, வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. தீவிரமான விஜய் ரசிகர் மூஞ்சிலாம் மேக்கப் போட்டுலாம் பேசிட்டு இருப்பார் அவர். அவரே பேசுறாரு 2000 ரூபா 3000 ரூபா டிக்கெட் விற்கிறாங்க பிளாக்ல. சாமானிய கூலி தொழிலாளி, ஏழை தொழிலாளி, கட்டட வேலை போக்குறவங்களாம் எப்படி 2000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியும்? இதெல்லாம் தளபதி பேச மாட்டாரா? நானும் தளபதி அவர் பேசுறது தளபதி மாதிரி தான் பேசுறாரு. அப்படிப்பட்டவர் போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து சரி பண்ணும். மலேசியா ஆடியோ லாஞ்சிலேயே பல கோடி ரூபாய பல 100 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. ஓகே. அவரு அந்த லாட்ஜில் இந்த ஏர்போர்ட்ல இருந்து அவருடைய தங்கியிருக்க அந்த ஹோட்டலுக்கு போறப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, ஹோட்டலுக்குள்ள அந்த கேபின்ல இருந்து உள்ள ரூமுக்கு போறப்ப ஹோட்டலுடைய வெளியில ஒரு பெரிய ஒரு லேண்ட்ல வந்து அவங்க ஒரு 1000 பேரை உட்கார வச்சு கை காமிச்சிட்டு போறதுக்கு 2000 வெள்ளி, 2000 ரிங்கிட், 46,000 ரூபாய் இந்தியா காசுக்கு. ஓகே. அதுக்கு வாங்கி ஒரு 1500 பேர் உட்கார வச்சிருக்காங்க. இப்போ எந்தெந்த வழியில பணம் சம்பாதிக்கணுமோ விஜய் வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க.